மகாபிரிவாச்சரணம். பக்தியில் மிகச்சிறந்தது மாத்ருபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்ருபக்தி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு புது வார்த்தை அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். தாய் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த பக்தியை சொல்வது தான் மாத்ருபக்தி அப்படின்னு சொல்கிறது. இந்த மாத்ருபக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போய்கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க அம்மா அப்பா வயசான உடனே எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் எங்கே சேர்க்குறோம்? முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறோம். அப்போ முதியோர் இல்லத்தில் சேர்க்குறோம் அப்படின்னா அங்கே அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, நம்ம போய் பார்க்குறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்ம ஒருத்தர் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது பார்க்குறோம், அவங்கள நம்ம எண்ணுவதே கிடையாது. இது இப்படியே போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வர வர எங்கெங்கோ போய் என்னென்னமோ தானங்கள் செய்கிறோம், என்னென்னமோ பரிகாரங்கள் செய்கிறோம். செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கருவில் நம்மை சுமந்த அந்த தாயை கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஆசைகளை முடிந்த அளவுக்கு நம்மால் நிறைவேற்றி வைக்க பாடுபட வேண்டும். இந்த 2 விஷயத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மகான்கள் சந்நியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சந்நியாசம் வாங்கிட்டாரு. சந்நியாசம் வாங்க உடனே அவங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சங்கரா, புத்திரன் இருந்தால் தானே என்னுடைய இறுதி காலத்தில் நீ எனக்கு காரியங்கள் செய்ய முடியும். நீ சந்நியாசம் வாங்கிட்டா எனக்கு யார் செய்வா அப்படின்னு சொல்லி கண் கலங்கும் பொழுது அவர் ஒரே ஒரு தடவை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா உன்னோட இறுதி காலத்துல 3 தடவை சங்கரான்னு கூப்பிடுமா, நான் எங்க இருந்தாலும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு. அது மட்டும் கிடையாது, அங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் கோயிலில் சொல்லிட்டு போகிறாரு, என்னென்ன நான் வர்ற வரைக்கும் அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அதே போல் சங்கரனுடைய தாயாருடைய இறுதி காலம் நெருங்கி விடுகிறது. அப்போ அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, சங்கரான்னு கூப்பிடுறதும் புரியுது. இன்னும் அவர் பக்கத்தில் போகலை. இருந்தாலும் அந்த நேரம் கிடக்க அவளுடைய மனம் பாடுபடுமே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குரல் கேட்குது, அம்மா அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, சங்கரா வந்துட்டியா, பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண் பார்வையும் வாங்கிருச்சு. பக்கத்தில் வந்த சங்கரனை தொட்டு தடவி பார்க்குறாங்க. அவங்களோட மனசு பதைச்சு போகுது. ஏன் அப்படின்னா சன்னியாசம் வாங்கிட்டானே மகன், அவனுடைய உடம்புல இத்தனை ஆபரணங்கள் இருக்கே, எப்படி அவன் இருக்கிறான், அப்போ துறவர கடமையிலேருந்து தவறிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அப்போ திரும்பவும் அம்மான்னு ஒரு குரல் கேட்குது. அப்போ தான் கேட்குறாரு, சங்கரா இப்போதான் நீ வர்றியா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம்மா, நான் போகும்போது நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன்கிட்ட நான் வர்ற வரைக்கும் அம்மாவை பார்த்துக்கோன்னு சொன்னேன். நான் வர கொஞ்சம் தாமதமானா கூட உங்கள் மனசு நோகக்கூடாதுன்னு அந்த கிருஷ்ணனே வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ தன்னோட தாயாரோட நெடுநாளைய ஆசலான அந்த தெய்வ தரிசனத்தை தன்னுடைய தபோசக்தியால் அவருக்கு கிடைக்க செஞ்சிருக்கிறார், மும்மூர்த்திகளினுடைய தரிசனத்தை. அப்போ இது போலத்தான் தாயாரினுடைய பக்தி, அந்த தாய்மையில் இருக்கக்கூடிய பக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றும் நமக்கு மகான்கள் வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய பெற்றோர்களை நம் கடைசி காலம் வரை, அவர்களுடைய கடைசி காலம் வரை அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க உறுதி பண்ணுவோம். மகாபிரிவாச்சரணம்.